காரமும் மசாலாவும் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். நான்வெஜ் ரெசிபிக்கு டேஸ்ட்டு தர்றது சுத்தமான நல்லெண்ணெய் தான். கொதிக்கிற சத்தம் எல்லாமே சூப்பராக இருக்குது. அப்படி சுண்டி இழுக்குது, எப்போ இந்த குழம்பு சாப்பிடுவோன்னு இருக்குது. நம்ம வதக்கிறதுலேயே சிக்கனில் அந்த உப்பு மசாலா எல்லாம் ஊறி வரா மாதிரி இருக்கணும். செட்டிநாடு சிக்கன் கிரேவி பண்ண என்னென்ன இன்க்ரீடியன்ட் வேணுன்றதை பார்க்கலாம் வாங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் தனியா, 10லேருந்து 15 குண்டு காஞ்ச மிளகா, 3 காஷ்மீரி சில்லி, 2 பச்சை மிளகா, 2 ஸ்பூன் சீரகம், கரம் மசாலா, மஞ்சள் தூள் தேவைக்கு, தாளிக்க ஒரு அன்னாச்சி பூ, பெரிய இலை 1, லவங்கம் 3, 2 ஏலக்காய், 3 துண்டு பட்டை, 2 பிரியாணி இலை. 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய், உப்பு தேவையான அளவு. நான்வெஜ் ரெசிபிக்கு டேஸ்ட்டு தர்றது சுத்தமான நல்லெண்ணெய் தான். 2 பெரிய சைஸ் வெங்காயம், 3 தக்காளி, நல்ல பால் இருக்கா மாதிரி 2 தேங்காய் துண்டு, 2 கொத்து கருவேப்பிலை, 1 கைப்பிடி சின்ன வெங்காயம், 1 கைப்பிடி கொத்தமல்லி. நல்ல சூடான பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி, தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்சதும் 2 தேங்காய் துண்டுகளையும் சில்லாக கட் பண்ணி போட்டு நல்லா வறுத்துடுறேன். இது லேசாக ப்ரௌன் ஆனதும் சின்ன வெங்காயத்தை போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு, சோம்பு, தனியா, காஞ்ச மிளகாய், சீரகம், காஷ்மீரி சில்லி இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா செவந்து வர்ற மாதிரி வதக்கணும். நம்ம மசாலாவை ரெடி பண்ணுறதுல தான் இந்த குழம்போட ருசியே இருக்குது. இது பாதி அளவு செவந்ததும் மிளகு, 2 கொத்து கருவேப்பிலை இதையும் சேர்த்து இன்னும் நல்லா செவந்து வர்ற அளவுக்கு வறுத்துடணும். தீஞ்சு போயிடாமல் செவந்து வர்ற மாதிரி வறுக்கணும். இது நல்லா வறுத்தாச்சு. இப்போ நல்லா ஆற வச்சிடலாம். அதே கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிக்கு எடுத்து வச்சுருக்க வாசனை பொருட்களை போட்டு கூட கொஞ்சம் சோம்பையும் சேர்த்து அது நல்லா செவந்து வரும்போது கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்து அதோட வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு, வெங்காயம் பொன்னிறமாக வரும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். கரெக்டாக வந்துருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடணும். நல்லா வதங்கிருச்சு. உப்பு, தக்காளி இதை சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தக்காளி நல்லா வதங்கணும். இதோட குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வெறும் மிளகாய்த்தூள், தனியாத்தூள் தனித்தனியாக ஆட் பண்ணுறதுனால ஆட் பண்ணுங்கள். மசாலா பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. சுத்தம் பண்ணி வச்சுருக்க சிக்கன் துண்டுகளை எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் 3/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். சிக்கன் நல்லா வதக்கி விட்டுடுறேன். நம்ம வதக்கிறதுலேயே சிக்கனில் அந்த உப்பு மசாலா எல்லாம் ஊறி வரா மாதிரி இருக்கணும். இப்போ இதோட 1 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். இது கிரேவிக்கு நல்ல வாசனை கொடுக்கும். இதோட குழம்புக்கு தேவையான மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுறேன். செட்டிநாடு ஸ்டைல் சிக்கன் குழம்புலாம் வைக்கும்போது காரமும் மசாலாவும் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். வறுத்து ஆற வச்சுருக்க மசாலாவை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். சிக்கனும் கொஞ்சம் தண்ணி விட்டு வேக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு இதோட மசாலாவை ஆட் பண்ணிட வேண்டியது தான். நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன் மசாலாவை. அந்த மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து விட்டுட்டு கரம் மசாலாவும் ஆட் பண்ணுறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலர் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. செய்யும்போதே ஆசையாக இருக்குது. எல்லா மசாலாவும் சேர்த்தாச்சு. இப்போ சிக்கன் வேக வைக்க வேண்டியது தான். தட்டு போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இடையில ஒரு தடவை எடுத்து கலந்து விட்டால் தான் அடியில் அந்த மசாலாலாம் பிடிச்சிக்காமல் இருக்கும். மசாலாவோட வாசனை, கொதிக்கிற சத்தம் எல்லாமே சூப்பராக இருக்குது. அப்படி சுண்டி இழுக்குது, எப்போ இந்த குழம்பு சாப்பிடுவோன்னு இருக்குது. மூடி வச்சுட்டு இன்னும் ஒரு 3 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் தெளிஞ்சிருக்கு. குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரியலி அதனோட ஃப்ளேவர், கலர், அந்த டெக்ஸ்சர் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ கொத்தமல்லி சேர்த்துடுறேன்.
கொத்தமல்லி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அப்படி இதை மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து பரிமாறினா சுட சுட காரசாரமான நல்ல வாசனையான செட்டிநாடு சிக்கன் கிரேவி சாப்பிட ரெடியாக இருக்கும்.